எல்லா விஷயத்துலையும் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் நட்பு இருக்குது. நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான். எனக்கு கிடைச்ச நட்பு மாதிரி வேறு யாருக்கும் கிடைக்கலன்னு நான் இப்பயும் பெருமையாக சொல்ல முடியும். லைஃப்பில் எல்லா உறவுமே கிடைச்சிடும். நமக்கு அம்மா அப்பா மனைவி குழந்தைங்க எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஒரு நல்ல நண்பன் கிடைக்கவே மாட்டான். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு நல்ல நண்பன் கிடைக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பார்த்தி ட்ரீம்ஸ் யூடியூப் சேனலை உங்கள் அன்புடன் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நட்புன்னு பேசினாலே நமக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா கர்ணன் தான். நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன், இறக்கும் வரை எதையும் செய்வேன். தான் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாம் தெரிஞ்சு கூட தன் நண்பனுக்காக மகாபாரதத்தில் உயிரை விட்டான் பாருங்க. அவன் தாங்க நண்பன். உயிரினும் உயர்ந்த நட்பு முதல் உருவாகிற ஒரு இடம் எது தெரியுமா? பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்துல எப்படிப்பட்ட நட்பு தெரியுமா? இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கைகள் தெரியுமா? நம்மளே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அதாவது ஒருத்தர் போட்டு கொடுக்குது, அதுவும் ஒரு இன்பமான விஷயம் தான். ஒருத்தர் அடிச்சுக்குவோம், குழந்தைக்குவோம், என்ன வேணா பண்ணிக்குவோம். ஆனால் எங்களுக்கு ஒருத்தர் விட்டே கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்றது. நாங்கள் வாங்கி சாப்பிட்றதே ஸ்கூல் சாப்பாடாக தான் இருக்கும். ஒரு சிலர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறது, சில டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறது, ஏகப்பட்ட விஷயங்களில் என் நட்பு மூலியமாக ஸ்கூல் லைஃப்பில் கற்றுக்கின விஷயங்கள்லாம் நான் கேதர் பண்ணியிருக்கேன். இங்கே வரையும் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் நம்மளை படித்தது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுன்றதுக்காக தான். இனிமேல் அந்த படைச்சவனே நினச்சா கூட நம்மளை பிரிக்க முடியாது. 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மா இதை தவிர நமக்கு எதுவுமே தெரியாது. 6வது வயசில் நம்ம அழுதுகிட்டே பள்ளிக்கு போகிறோம் பாருங்க. அங்கே என் கண்ணில் தொடைக்கிறான் பாரு ஒருத்தவன், அங்கே தாங்க உருவாகுது நட்பு. பள்ளி பருவத்தில் நம்ம நட்புனா என்னன்னே தெரியாது. புரியுதுங்களா? நட்பு நம்ம இன்னைக்கு பேசுகிறோம்ல, இது நட்பு தான்ன்றது தெரியாமல் ஒரு விஷயத்துலேருந்து தான் நம்ம அப்படி இருந்தோம். என்னோட உயிர் நண்பன். நம்ம வாழ்க்கையில நட்புன்றது ஒரு விலைமதிப்பற்ற பந்தங்கள்ல ஒண்ணு. ஃப்ரெண்டு சில நேரத்தில் அன்பா சொல்லுவான், சில நேரத்தில் அடிச்சு சொல்லுவான். ஆனா நமக்காக நல்லது மட்டும் தான் சொல்லுவான். நான் யாருன்னு என் நண்பனை பார்த்தா தெரியும். என் நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே என் கூடவே இருப்பாங்க. என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. தப்பு பண்ணால் தட்டி கேட்பான், நல்லது பண்ணால் தட்டி கொடுப்போம். நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நான் நண்பர்களாக சேர்ந்து முயற்சிப்போம், முறியடிப்போம், முன்னேறுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.